வெல்கம் டு சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம பனானா பாசுந்தி பார்க்கலாம். நார்மலாக காஃபி டீ எல்லாம் போடும்போது பால் ஆட வரும் இல்லையா, அதை கொஞ்சம் நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு கப்பு வர மாதிரி ஒரு திக்காக பால் வரும். அதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு, ஒரு அரை லிட்டரு நல்ல ஃபுல் க்ரீம் உள்ள பால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த ஆடை இல்லைன்னா இன்னும் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பொங்கி வரட்டில் கொஞ்சோண்டு சுடு தண்ணி கொஞ்சம் போட்டு வைக்கணும். போட்டு வச்சா கொஞ்சம் நல்லா கலரு வந்துடும். கொஞ்ச நேரம் ஊறட்டும். பால் நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை சின்னது பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்காத இந்த சைடில் வர ஆடையெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இப்படி பாதாமை நல்லா சின்ன இதாக கொஞ்சம் துருவி மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி முந்திரியும் இந்த மாதிரி நல்லா துருவி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வாழைப்பழத்தை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைஸ் வர மாதிரி இந்த மாதிரி ஆடை வரும்போது வருங்க, இப்படியே சைடில் இருக்கிற ஆடையெல்லாம் இப்படியே எடுத்து விட்டு நல்லா காய்ச்சணும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் பால் சுண்டி இருக்குது. இப்போ நம்ம இந்த ஆடை வச்ச பாலை இதில் சேர்க்குறேன். முந்திரி பாதாம் போட்டுருவோம். ஒரு 25 நிமிஷம் நல்லா பால் காஞ்சிருக்கு. தண்ணியில் கரைச்சி வச்சுருக்க குங்குமப்பூ நல்லா கலர் வந்திருக்கு பாருங்கள், அதை போட்டுறேன். ஒரு 5 நிமிஷம் காயட்டும், அப்புறமா சர்க்கரை போடுவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை போடுறேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தை போடுவோம். வாழைப்பழம் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் கொதிச்சா போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பனானா பாசுந்தி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது ஒரு பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் திக்காகும். ரொம்ப நல்லா வந்திருக்கு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.